அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம வந்து சுக்கூன் செய்யப்பட்ட மீமுடைய சட்டம் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இதுகாம் வந்து நம்ம என்ன செஞ்சுட்டோம் அப்புட்னா முடிச்சுட்டோம். சரிங்களா? இதுகாம் நம்ம என்ன செஞ்சுட்டோம்? முடிச்சுட்டோம். சுக்கூன் செய்யப்பட்ட மீமோட வரிசையில பார்த்தோம். இதுகாமுடைய சட்டம் வந்து என்ன செஞ்சுட்டோம்? முடிச்சுட்டோம். சரிங்களா? இப்போ இஹ்ஃபாவுடைய சட்டத்த வந்து நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? இஹ்ஃபாவுடைய சட்டத்த பார்க்க போறோம். ஏன்னா இஹ்ஃபாவுடைய சட்டமும் சுக்கூன் செய்யப்பட்ட மீம்ல இஹ்ஃபாவுடைய சட்டத்துக்கும், இத்காமுடைய சட்டத்துக்கும் எழுத்துக்கள் மிகவும் கம்மி. சரிங்களா? சுக்கூன் செய்யப்பட்ட மீமோட எழுத்துக்கள்னு சொல்லி பார்த்தோம்னாலே, இத்காமுடைய எழுத்துக்கள் நம்ம என்ன பார்த்தோம்? இணைச்சு குன்னா குடுக்கணுன்ட்டு மீம் மட்டும் தான் பார்த்தோம். அப்படிதானே? சுக்கூன் செய்யப்பட்ட மீம் அடுத்த மீம் வந்தா, இந்த நம்ம இத்காம் செஞ்சு இணைத்து நாம என்ன செய்யணும்? 2 விரலுக்கு குன்னா குடுக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாரி இஹ்ஃபாக்கு என்ன செய்யணும் அப்புட்னா மறைக்கணும். இஹ்ஃபாக்கு நம்ம என்ன செய்யணும்? மறைக்கணும். ஓகேங்களா? இப்ப இஹ்ஃபாக்கு நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா, இங்க பாருங்க. சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு அப்புறமா பா வந்துச்சு அப்படின்னு பாருங்க. அந்த எழுத்து வந்துச்சுன்னா, மீம மறைச்சும் மறைக்காமலும் குன்னாவுடன் ஓதணும். சரிங்களா? இஹ்ஃபாவுடைய எழுத்து பா அப்படின்னு சொல்லி இதில போட்டிருக்கு. பட் இஹ்ஃபாவுடைய எழுத்து வந்து என்னன்னு பாருங்க. இஹ்ஃபாவுடைய எழுத்து நானே இதில சொல்றேன். இத நீங்க ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த ஸ்லைடு இருந்தா தான் நீங்க படிக்க முடியும் அப்படிங்கிறதும் கிடையாது. நான் சொல்ல சொல்ல அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கங்க. நான் சொல்ல சொல்ல அப்படியே மைண்டுக்குள்ள கொண்டு வாங்க. இஹ்ஃபாவுடைய எழுத்து என்ன அப்படின்னா, பா. நம்ம அடிக்கடி இத நம்ம மறுபடியும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நம்ம சொல்ல சொல்ல அப்படியே மண்டைக்குள்ள ஏத்துங்க. ஏன்னா நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீகால் பண்ணணும்னு படிக்கவே மாட்டீங்க கடைசி வரைக்கும். சரிங்களா? அதனால உங்களோட பிரெயின்குள்ள ஏத்துங்க. உங்களோட மூளைக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க அப்படின்னா ஏத்துங்க. சரிங்களா? அதாவது இத்காமுடைய எழுத்து சுக்கூன் செய்யப்பட்ட மீம்ல இத்காமுடைய எழுத்து என்ன பார்த்தோம்? மீம்ன்னு சொல்லி பார்த்தோம். குன்னா செஞ்சு நம்ம என்ன செய்யணும்? இணைச்சு குன்னா குடுக்கணும் அப்படின்னு பார்த்தோமா? அதே போல இஹ்ஃபாவுடைய எழுத்து சுக்கூன் செய்யப்பட்ட மீம்க்கு அடுத்து பா வந்துச்சு அப்படின்னா, இதான் இஹ்ஃபாவுடைய எழுத்து. சரிங்களா? நீங்க என்ன செய்யணும் இந்த இடத்துல? என்ன செய்யணும் அப்படின்னா, சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு அப்புறமா பா வந்தது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மீம மறைச்சும், மறைக்காமலும் குன்னாவுடன் ஓதணும். எத? மீம பாதிய மறைச்சும், பாதிய மறைக்காமலும் குன்னாவோட ஓதணும். எப்படி நம்ம சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து எது வந்தா பண்ணோம்? சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து நம்ம வந்து சில எழுத்துக்கள் வந்துச்சு. என்ன எழுத்துக்கள்? 15 எழுத்துக்கள் இஹ்ஃபாவோட எழுத்து பார்த்தோமா? ஓகே. அந்த 15 எழுத்துக்கள்ல எது வந்தாலும் நம்ம என்ன செஞ்சோம்? நூன வந்து பாதியா மறைச்சு, பாதியா மறைக்காம ஓதணும். இதுகாம் மாதிரி நம்ம வந்து இணைச்சு குன்னா குடுத்து ஓத மாட்டோம். சரிங்களா? ஆனா குன்னா குடுப்போம். ஆனா இதுகாம் மாதிரி இணைச்சு அதிக மணி நேரங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து நம்ம குன்னா குடுத்து ஓத மாட்டோம். 2 விரலுக்கு தான் நம்ம குன்னா குடுப்போம். இஹ்ஃபானாலும், இதுகாம்னாலும் 2 விரலுக்கு குன்னா குடுப்போம். ஆனா வந்து கொஞ்சம் நம்ம வந்து அதில மறைத்தல் வந்து கொஞ்சம் வரும். சரிங்களா? சுக்கூன் செய்யப்பட்ட நூன அங்க மறைச்சிருப்போம். அதே போல தான் இங்க சுக்கூன் செய்யப்பட்ட மீமையும் நீங்க மறைக்கணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ பார்க்கலனாலும் பிரச்சனை இல்ல. பார்க்கலயே நமக்கு புரியாதேன்னு நெனைக்காதீங்க. இதையே பாருங்க உங்களுக்கு புரியும். சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்து பா வந்தால், சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்து பா வந்தால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? பாதிய மறைச்சும், பாதிய மறைக்காமலும் ஓதணும். இங்க பாருங்க. தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல். இங்க பாருங்க நான் ஹிஜாரத்திம்க்கு எப்படி குன்னா குடுத்தேன். மின் சிஜ்ஜிலுக்கும் எப்படி குன்னா குடுத்தேன் நீங்க பார்த்துருப்பீங்க. சரிங்களா? மின் சிஜ்ஜில்ங்கிறது சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்து சீன் வந்திருக்கு. இது இஹ்ஃபாவோட எழுத்து. அதே போல இங்க இந்த மீமே சாக்கினாவுடைய இதுல மீமுடைய சட்டத்தில பார்க்கும்போது அஹ்காமு மீமே சாக்கினாவுடைய சட்டத்தில பார்க்கும்போது, மீமுடைய சட்டத்தை பார்க்கும்போது சுக்கூன் செய்யப்பட்ட மீம்க்கு அடுத்து பா இருக்கு. அப்போ இங்க எப்படி நீங்க வந்து இஹ்ஃபாக்கு குன்னா செய்தீர்களோ, அதே மாதிரி இந்த இடத்துல இந்த இஹ்ஃபாக்கும் நீங்க குன்னா செய்ய வேண்டும். சுக்கூன் செய்யப்பட்ட மீம்க்கு அடுத்து உள்ளதுக்கு குன்னா செய்யணும். 2 விரலுக்கு கண்டிப்பா குன்னா செய்யணும். எப்படி இதுகாமுக்கு இங்க செஞ்சீங்களா? பட் நான் இங்க இணைச்சேன். ஏன்னா எருமலோட எழுத்து வந்திருக்குங்க. இதுகாமுடைய எழுத்து வந்திருக்கு. தன்வீனுக்கு அடுத்து எருமலுடைய எழுத்து. எருமலுனுடைய எழுத்து. இதுகாமுடைய எழுத்து வந்திருக்கு. யௌமீன். இதுகாம் பி குன்னாவோட எழுத்து வந்தனால பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல். இங்க நான் இணைச்சு குன்னா குடுக்குறேன். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க. ஆனா இணைக்க மாட்டேன். இந்த இடத்துல பாதிய மறைச்சு, பாதிய மறைக்காம ஓதுவேன். பாருங்க. தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின். ஸோ இந்த மாதிரி நம்ம ஓதணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ பாருங்க. இதில வந்து நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இல்லன்னா இணைஞ்சிருங்க. டெலிகிராம் சேனல்ல இந்த மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து போட்டு விடுவோம். சரிங்களா? அத பார்த்து நீங்க எழுதணும்னா எழுதி வச்சுக்கோங்க. பார்க்கணும்னா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொல்றதே நீங்க வச்சு என்ன செஞ்சுக்கலாம்?
நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம். சொல்கிறத வச்சே நீங்கள் படிச்சுக்கலாம். உங்களுக்கு புரிஞ்ச நோட்ஸை எடுத்துக்கோங்க. இதை பார்த்து அப்படி எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறத பிரெயினில் ஏற்றிக்கோங்க. இல்லைனா நான் சொல்கிறத வச்சு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்னதாக நீங்கள் வந்து ஒரு குறிப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. நான் உங்களுக்காண்டி புக்கு மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அதை வந்து உங்களுக்கு நான் வந்து டெலிகிராமில் போடுறேன். யூடியூப்லேயும் நான் முடிஞ்சால் அதுக்குன்னு ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணி உங்களுக்காண்டி போடுறேன். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். ஓகே. இப்போ வந்து நம்ம இல்ஹாருடைய எழுத்தை பார்க்கலாம். இல்ஹாருடைய எழுத்து நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டாம். ஏன்னா நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து நிறைய எழுத்துக்கள். அதாவது சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்து நம்ம மீமுடைய குன்னாவுடைய எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா மீமுக்கும் பாவுக்கும் மட்டும்தாங்க நீங்கள் குன்னா கொடுக்கணும். நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கங்க, சுக்கூன் செய்யப்பட்ட மீம்க்கு அடுத்து என்ன அப்படின்னா பாவும் மீமும் வந்தால் மட்டும் தான் நீங்கள் குன்னா கொடுக்கணும். மீம் வந்துச்சுன்னா இணைச்சி குன்னா கொடுக்கணும். பா வந்துச்சுன்னா பாதையை மறைச்சோ மறைக்காமலோ அந்த மீமுக்கு குன்னா கொடுக்கணும். பட் குன்னா கொடுத்துடணும். ஆனால் சுக்கூன் செய்யப்பட்ட மீம்க்கு அடுத்து இந்த 2 எழுத்தை தவிர, பாவையும் மீமையும் தவிர இன்னும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எந்த எழுத்துக்கள் மிச்சம் பேலன்ஸ் இருக்கா 28 எழுத்துக்களில் மிச்சம் 26 எழுத்துக்களில் எது வந்தாலும் நீங்கள் குன்னாவே கொடுக்கக்கூடாது. ஆனால் நிறையா பேர் தப்பு பண்ணுவாங்க. குன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தப்பு தப்பாக கொடுப்பாங்க. அதாவது லம் எலிது வலம் யூலது இருக்குங்க. அந்த இடத்துல லம் எலித் வலம் யூலத் அவ்வளோதான். இங்கே இருந்துட்டு நீங்கள் வந்து குன்னா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நிறையா பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. லம் எலித் அப்படிம்பாங்க. இது வந்து தப்பு, முற்றிலும் தப்பு. நம்ம ஓதவே கூடாது இந்த மாதிரி. லம் எலித் ஏன் அந்த இடத்துல சுக்குன் செய்யப்பட்ட மீம் கிடைத்து ஏ வந்திருக்கு, யா வந்திருக்கு, எதுக்கு குன்னா கொடுக்கணும்? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கும்போது நாளைக்குள்ள கிளாஸில் வந்து எடுக்கிறேன். சரிங்களா? ஒரு நாள் விட்டு விட்டு நான் கிளாஸ் போடுறேன். ஏன்னா நிறையா பேர் டாஸ்க் வந்து சென்ட் பண்ண ரொம்ப லேட் ஆகுது. நிறைய பேர் இல்லத்தரசிகளாக பார்க்குறதுனால அவங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. சரிங்களா? நம்ம டெய்லி வந்து கிளாஸ் போடுறது. இன்னொன்று எனக்குமே கொஞ்சம் மற்ற இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வேறு கிளாஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கிறனால அங்கேயுமே 3 டேஸ் தான் கிளாஸ் எடுக்கிறேன். இங்கே 3 டேஸ், அங்கே 3 டேஸ்ன்னு எடுக்கிறேன். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு நாள் விட்டு விட்டு கிளாஸ் பார்க்கலாம். நீங்களும் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துருங்க. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். நம்ம உச்சரிப்பை பார்க்கலாமா? ஓகேங்களா? நம்ம இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். எது முடிச்சிருக்கோம்? ஒன் செகண்ட் இருங்க. நம்ம இது வரைக்கும் நம்ம முடித்ததை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி உச்சரிப்பு பார்க்க வேண்டாம். இது வரைக்கும் முடித்ததை நம்ம ரீகால் பண்ணுவோம். எப்படி வந்து நம்ம உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ மறுபடியும் சொல்கிறேன். என் பின்னாடியே நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க. சரிங்களா? அலிஃப். அலிஃப்க்கு என்னது? ஆ. ஆ. ஹம்சாக்கும் அதே சவுண்டு தான். ஆ. ஆ. தொண்டையிலேருந்து எடுக்கணும். ஆனால் கொஞ்சம் பைய இருக்கணும். ஆ அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஐனுக்கு சொன்ன மாதிரி ஆ அந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாது. ரொம்ப மெல்லிசாக தொண்டையிலேருந்து சொல்லணும். ஆ. ஆனால் தொண்டையிலேருந்து தான் சவுண்டு வரணும். சரிங்களா? நடு தொண்டையிலேருந்து சவுண்டு வரணும். ஆ. பா. இப்போ பாருங்க. பா. 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 தா. தா பாருங்க. தா. தா. சா. 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 ஜீம். ஜீம். ஹ. ஹ. அடுத்து என்னது? ஹ. 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 சரிங்க. நம்ம நாளைக்கு வந்து நம்ம உச்சரிப்பு பார்க்கலாம். பட் உச்சரிப்பு வந்து நம்ம இதுக்குன்னு தனியாக ஒரு குட்டி வீடியோ மாதிரி பார்க்கலாம். சரிங்களா? எல்லாரும் தஜ்வீத் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. பட் நிறையா பேர் உச்சரிப்பு கேட்குறதுனால நம்ம ஒரு சின்ன வீடியோ மாதிரி இதுக்கு போடுவோம். இன்ஷா அல்லாஹ். அதை வந்து நீங்கள் பாருங்கள். தஜ்வீத் பார்க்கல, எனக்கு வந்து உச்சரிப்பு மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க அதை பாருங்கள். தஜ்வீத் நம்ம கிளாஸை பார்த்துட்ருக்கவங்களும் இந்த உச்சரிப்பை நீங்கள் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ வந்து யார் யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். நம்மளோட இதில் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்க கஷ்டமாக இருக்குது, ஒழுங்காக தெரியல அப்படின்னா டெலிகிராம் சேனலில் இணைஞ்சிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் எப்போனாலும் பார்த்துக்கலாம். உங்களோட ஃபோன்லேயே சேவ் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த டைம்னாலும் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். சரிங்களா? லைஃப் டைம் ஆக்சஸ் தான். ஓகே கைஸ். இன்ஷா அல்லாஹ். இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். பட் யாருக்கு தேவைப்படுமோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான், ரஹ்மத் செய்வான். ஆமீன் ஆமீன் யா ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.